CA ஃபவுண்டேஷன் அக்கௌண்டிங்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தியரிட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க்கு. இந்த தியரிட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க்கு சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா மீனிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அக்கௌண்டிங்கு, செகண்டு அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸு, பிரின்சிபல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ், தேர்ட் ஒன் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் ரெசிப்ட்ஸு, ஃபோர்த் ஒன் கண்டிஞ்சன்ட் அசட்ஸ் அண்ட் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிஸ், ஃபிஃப்த் ஒன் அக்கௌண்டிங் பாலிசிஸு, sixth one accounting as a measurement discipline, valuation principles and accounting estimates, and the 7th unit accounting standards. அதில் first unit தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், that is meaning and scope of accounting. ஸோ அந்த meaning and scope of accounting சாப்டரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்னா என்ன, புக் கீப்பிங்னா என்ன, அக்கௌண்டிங்க்கும் புக் கீப்பிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன, as well as accounting, accountancy and bookkeeping, இது மூணையும் நம்ம வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிறது எப்படி வந்து சோஷியல் சயின்ஸாக எவல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இனிஷியலி ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து அதோட வேரியஸ் எவல்யூஷன்ஸ் வந்து பார்க்குறோம். அண்ட் அக்கௌண்டிங்கோட சப்ஃபீல்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அண்டு யாரெல்லாம் வந்து அக்கௌண்டிங்கை யூஸ் பண்ணக்கூடிய யூசர் குரூப், இதெல்லாம் தான் ஃபஸ்ட் யூனிட்டில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங்க்கும் மற்ற டிசிப்ளின்ஸ் இருக்கு இல்லையா, அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் எக்கனாமிக்ஸு, லா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கும் அக்கௌண்டிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அக்கௌண்டிங்கோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, அண்ட் ஸ்கோப் ஆஃப் த அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன், தட் இஸ் நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனால் நீங்கள் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், உங்களோட ஏரியாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறதும் இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒரு அக்கௌண்டிங்கை படிக்கக்கூடிய ஒரு பர்சனை பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ எவ்ரி இண்டிவிஜுவல், இப்போ நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறோம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு சேலரிடு பர்சன் என்ன பண்ணுறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, வாங்குகிற சம்பளத்தை அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க, அவங்களும் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணதில் சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா லோன் ஏதாவது இருந்தால் அதை ரீபே பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் தேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்போ ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மெம்பர்ஸ்கிட்டேருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன பர்பஸ்க்காக அந்த கிளப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணது போக பேலன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எய்தர் இட் மேபி எ சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷிட். ஸோ அவங்களும் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறாங்க, இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து, கார்பரேஷன், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ் ஃபர்ம் இல்லை அப்படின்னா சொசைட்டி ஆஸ் அ ஹோல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எய்தர் ஃபார் த இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சோஷியல் பெனிஃபிட்டுக்காக இருக்கலாம். இப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன், சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா அது என்னோட இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன், சேலரி ஏர்ன் பண்ணுறேன். அதே வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க, வாலண்டரி சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து இட் இஸ் ஃபார் த சோஷியல் பெனிஃபிட். அப்போ அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எய்தர் ஃபார் இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சோஷியல் பெனிஃபிட்டுக்காக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெர்ஃபார்ம்டு த்ரூ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட். ஸோ ஒன்றா டிரான்சாக்ஷன் இருக்கணும், அந்த டிரான்சாக்ஷனோட ரிசல்ட் இருக்கு இல்லையா, அவுட்கம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குகிறேன், ப்ராடக்ட் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராடக்டை நான் வந்து ஒரு 2 lakhsக்கு சேல் பண்ணுறேன். சேல் பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணதை 1.5 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதில் பார்ட் ஆஃப் த கூட்ஸை 2 lakhsக்கு சேல் பண்ணுறேன். எங்கிட்ட ரிமைனிங் கையில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா அந்த க்ளோசிங் ஸ்டாக் என்னோட கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து இட் இஸ் அன் ஈவெண்ட் விச் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். அது போக இந்த டிரான்சாக்ஷனில் எனக்கு வந்து வரக்கூடிய சர்ப்ளஸ், இங்கே சர்ப்ளஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எந்த செலவுமே பண்ணலை, 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 50,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சுருக்கேன்,
ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த ஸ்டாக்கை நான் 2 lakhsக்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு சர்ப்ளஸ் 1 lakh இருக்கும். ஒருவேளை நான் அதிலிருந்து ரெண்டல் எக்ஸ்பென்சஸ், ஸ்டேஷ்னரி அதெல்லாம் வந்து ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு ரிமைனிங் ஒரு 50,000 சர்ப்ளஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சேலரி பே பண்ணதாகட்டும், ரெண்ட் பே பண்ணதாகட்டும், ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணதாகட்டும், அதே ப்ராடக்டை சேல் பண்ணதாகட்டும், இது எல்லாமே டிரான்சாக்ஷன். ஸோ இதோட அவுட்கம் இருக்கு இல்லையா, தட் இஸ் த ரிசல்ட். எங்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸோ அல்லது எங்கிட்ட இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கோ, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு த்ரூ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட். அப்போ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு மீன் a business, performance of an act and agreement, while event is used to mean a happening as a consequence of transaction, a result. ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி அல்லது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸோட அவுட்கம்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈவெண்ட் அல்லது ரிசல்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷனை நம்ம வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது முனிசிபல் கார்பரேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டுக்கிட்டேருந்து ஃபண்டு வாங்குறாங்க. அது போக அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து அவங்க செலவு பண்ணது போக ரிமைனிங் அவங்க வச்சுருக்கிறது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம வந்து டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டியிலேருந்து வரக்கூடிய அவுட்கம் ரிசல்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த எய்தர் சர்ப்ளஸ் இருக்கலாம் இல்லை டெஃபிஷிட் இருக்கலாம். சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னா என்னோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருக்குது, இல்லை அப்படின்னா என்னோடய ஸ்பெண்டிங் வந்து ரெசிப்டை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து டெஃபிஷிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்ததுன்னா டெஃபிஷிட், இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் அது டெஃபிஷிட்டு. அதே வந்து எனக்கு இன்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷிட்டுமே நம்ம ஈவெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம். இட் இஸ் நாட் அ டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து அவங்க கம்பல்சரியாக, இப்போ நான் வந்து ஒரு 4 விஷயம் சொன்னேன். ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணோம், அதை வந்து நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம், கையில் சர்ப்ளஸ் இருந்தது, அதுலேருந்து நான் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ 1 or 2 பாயிண்ட்ஸாக சொல்லும்போது நான் வந்து மைண்டில் வச்சுருந்து அதை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். பட் த்ரூ அவுட் த இயர் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸ்னால் வரக்கூடிய ஈவெண்ட்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வரும்போது எல்லாத்தையுமே அவங்க வந்து மெமரியில் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெக்கார்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா தே நீட் த டீட்டெயில்ஸ். இது வந்து இயர் அப்படின்னு கிடையாது, இயர் ஆன் இயர் அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸோட டேட்டாஸும் அவங்களுக்கு வேணும். அப்படிங்கும்போது தே ஹாவ் டு மெயின்டைன் எ ரெக்கார்டு. ஸோ அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த அக்கௌண்டிங் டிசிப்ளின் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ த பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் and to have adequate information about the economic activity as an aid to decision making. இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங்காக நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸோ ஈவெண்ட்ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். எதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெசிஷன் மேக்கிங்காக அந்த டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் all transactions and events and to have adequate information about the economic activity as an aid to decision making. ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸை அக்கௌண்டிங் சர்வ் பண்ணுது. ஸோ இட் ஆக்ட்ஸ் as a measurement tool for the economic activities. அப்போ இதில் வந்து இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸஸை நம்மளால் வந்து இதில் மெஷர் பண்ண முடியும் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணி. அப்போ அக்கௌண்டிங்க்கு யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஹேவிங் யூனிவர்சல் அப்ளிகேஷன். அக்கௌண்டிங் ஹேஸ் யூனிவர்சல் அப்ளிகேஷன் ஃபார் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரெசென்டிங் சூட்டபிள் எய்டு டு டெசிஷன் மேக்கிங் ரிகார்டிங் எனி டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரேஞ்சிங் ஃப்ரம் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி நேஷ்னல் கவர்மெண்ட். இப்போ இருக்கக்கூடிய நேஷ்னல் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். ஸோ அப்போ இந்த எலெக்ஷனோட என்டையர் எக்ஸ்பென்சஸும் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியணும்னா தே ஹாவ் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது, அதோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு, அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இல்லை அப்படின்னா கூட அவங்களோட வரவு செலவு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அடுத்தாப்பில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ அப்போது இஃப் யூ வாண்ட் டு நோ த டீடைல்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங், தட் டீடைல்ஸ் ஹேஸ் டு பி மெயின்டைன்ட் இன் த மூட் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதோட பர்பஸ் அப்படிங்கிறதே என்னென்னா ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம சொல்லும்போதே ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஆரம்பித்து கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த அக்கௌண்டிங்கோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கவர் பண்ண போகிறது இல்லை. வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அக்கௌண்டிங்கை நம்ம லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இதர் ஐ ஹாவ் டு ஸ்பீக் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இல்லை தங்கிலீஷ். என்னோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேனோ அது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது தான். ஸோ த வே டு கம்யூனிகேட், எதெல்லாம் நம்ம வந்து வே டு கம்யூனிகேட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதை தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிஸ்னஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கோ அதர்ஸுக்கோ கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மோடாக தான் நம்ம அக்கௌண்டிங்கை யூஸ் பண்ணுறதுனால அக்கௌண்டிங்கை வி கேன் கன்சிடர் ஆஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேங்களா? பிகாஸ் த எய்ம் ஆஃப் த அக்கௌண்டிங் இஸ் டு மீட் த இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் தி ரேஷனல் அண்ட் சவுண்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் அண்ட் தஸ் இட் இஸ் கால்டு த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டெசிஷன் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதை பர்ஃபெக்டாக அவங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக அக்கௌண்டிங்கை யூஸ் பண்ணுறதுனால தான் we are considering accounting as a language of business. Next, meaning of accounting. Accounting ஓட மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்டேஜஸில் அதோட டெஃபினேஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா டெஃபினேஷனே கூட எவல்யூட் ஆகிருக்கு. 1961 பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் டெர்மினாலஜி ஆஃப் AICPA ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1966 அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1970 பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல் போர்ட் ஆஃப் AICPA ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனாக ஒரு டெஃபினேஷன் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இதில் AICPA வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் which are in part at least of a financial character and interpreting the results thereof. ஓகேங்களா? ஸோ அப்போ அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, transactions and events which are in part at least of a financial character and interpreting the result thereof. அப்போது நம்ம அக்கௌண்டிங்கில் ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் இன் பார்ட்டு ஃபினான்ஷியல் கேரக்டர் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன். ஸோ ஒருத்தர் வராரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். அதே வந்து அந்த இன்டர்வியூ அன்றைக்கி நடத்துறதுக்கு எனக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் அந்த இன்டர்வியூ நடந்தது அப்படிங்கிற அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அக்கௌண்டிங்கில் நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஃபினான்ஷியல் கேரக்டரில் இருந்தால் மட்டும்தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதர் தேன் ஃபினான்ஷியல் கேரக்டர் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்னோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணுவேன். இதில் ரெக்கார்டிங் மட்டும் இல்லை, அதை கிளாஸிஃபை பண்ணுவோம் அண்ட் சம்மரைஸ் பண்ணுறோம் ஆஸ் வெல் ஆஸ் இன்டர்பிரட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜஸ் மட்டும்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் 5th ஒன் அனலைசிங் அப்படிங்கிறதும் இதில் வந்துடும். ஸோ அக்கௌண்டிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் which are in part at least of a financial character and interpreting the result thereof. இது வந்து AICPA 1961 கொடுத்த டெஃபினேஷன். ஸோ இந்த 1961 கொடுத்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பாப்புலராக இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த டைமில் வந்து அவங்க இதை பற்றி பெருசாக கம்யூனிகேஷனை பற்றி பெருசாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அப்போது நம்ம 1961 AICPA கொடுத்துருக்க டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈவெண்ட்டாக டிரான்சாக்ஷனும் அதை வந்து ஃபினான்ஷியல் கேரக்டரா அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த டிரான்சாக்ஷனோ ஈவெண்ட்டோ ஃபினான்ஷியல் கேரக்டரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்.
அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம், சம்மரைஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமாக மணி மெஷர்மெண்ட் கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்கே மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூலிங் கரன்சி ஆஃப் அ கண்ட்ரி இன் விச் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஹேஸ் பீன் மெயின்டைன்டு. இப்போ இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் நம்ம ருபீஸில் தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு $4,000 ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நான் $4,000 போட முடியாது. இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய கன்வர்ஷன் ரேட் ஒரு 92 rupees கன்வர்ஷன் ரேட் அப்படின்னா நான் 4,000 × 92 அந்த வேல்யூ என்ன வருதோ அதை தான் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தான் எல்லா ரெக்கார்டிங்குமே நம்ம பண்ண முடியும். அண்ட் we have to analyze the transaction and interpret the results thereof. இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் 1961 AICPA டெஃபினேஷன் படி அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னோம், டிரான்சாக்ஷனோ ஈவெண்ட்டோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எதுக்காக ஐடென்டிஃபை பண்ணணும், அதில் ஃபினான்ஷியல் கேரக்டர் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதாவது அக்கௌண்டிங் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது ரெக்கார்டிங் எதில் பண்ணுவோம் அப்படின்னா, எதர் ஜேர்னலில் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா சப்சிடரி புக்கில் பண்ணுவோம். இதில் ஜேர்னலுக்கும் சப்சிடரி புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடரி புக்குங்கிறது ரிப்பீட்டடாக ஒரு டிரான்சாக்ஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நிறைய ஜேர்னல்ஸ் போட முடியாது. அப்படிங்கிறதுக்காக நம்மளோட டைம் கன்சம்ஷனை கம்மி பண்ணிக்கிறதுக்காக வந்து சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரீட்டைல் ஷோரூம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே நாளில் நியூமரஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்கும் அவங்க வந்து ஜேர்னல் என்ட்ரி போட முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க சப்சிடரி புக்கில் அதை போஸ்ட் பண்ணிட்டு அந்த டேவோட எண்டில் டோட்டலாக கேஷியல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி அவங்க போட்டாங்கன்னா போதும். ஸோ அதாவது டைம் கன்சம்ஷனை கம்மி பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்துக்கலாம். பட் ஜேர்னல் ஆர் சப்சிடரி இதை வந்து ப்ரைமரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது எவ்ரி குட் ரெக்கார்ட் கீப்பிங் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் அ சூட்டபிள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தேர் சம்மரைசேஷன் ஃபார் ரெடி ரெஃபரன்ஸ். கண்டிப்பாக நம்ம டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கிளாஸிஃபை பண்ணி தான் போடுவோம். அதில் ஜேர்னல் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும், அதில் பார்த்துக்கலாம். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத செகண்டரி புக்கில் பண்ணுவோம், விச் இஸ் அ லெட்ஜர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜேர்னல்லையோ சப்சிடரி புக்லேயோ நம்ம போட்டிருக்க எல்லா என்ட்ரியையும் நம்ம என்ன பண்ணணும், we have to post in a ledger which is called as secondary book. ஜேர்னலையும் சப்சிடரியையும் பிரைமரி புக்குன்னு சொல்கிறோம், லெட்ஜரை வந்து செகண்டரி புக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த செகண்டரி புக்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே இன்கம்மு, எக்ஸ்பென்ஸு, அசட்ஸு, லைபிலிட்டிஸ் அப்படி தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி தான் நம்ம வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது போடுவோம். ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம எதுக்கு எடுத்து எழுதணும், ட்ரையல் பேலன்ஸ் எடுத்து எழுதணும். ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மணி மெஷர்மெண்ட்டு கான்செப்ட்டு. அக்கௌண்டிங் புக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா டிரான்சாக்ஷனுமே ஃபினான்ஷியல் கேரக்டராக இருக்கணும். ப்ளஸ் அதை மணி டேர்ம்ஸில் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதர் தேன் மணி டேர்ம்ஸை நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். சம்மரைஸ் பண்ணதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னா, அது வந்து அசட்னு சொல்லியாச்சு, கரண்ட் அசட்டா, ஃபிக்ஸட் அசட்டா, லைபிலிட்டின்னு சொல்லிட்டோம், அது வந்து கரண்ட் லைபிலிட்டியா இல்லை லாங் டேர்ம் லைபிலிட்டியா, எக்ஸ்பென்சஸா, இன்கமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸிஃபிகேஷன்லேயே பிரிச்சுட்டோம். அனலைசிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஷார்ட் டேர்மாக, லாங் டேர்மாக, பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரணுமா இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வரணுமா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது வந்து அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அனலைசிங் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது எந்த கேட்டகரிக்கு கீழே, அது எக்ஸ்பென்ஸா இன்கமா அப்படிங்கிறத வந்து நம்ம லெட்ஜர் போஸ்டிங்லேயே கிளாஸிஃபை பண்ணிடுவோம். அதை எடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்தெந்த எக்ஸ்பென்ஸை எந்த கேட்டகரியில் வரும், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸில் போடணுமா இல்லை அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸில் போடணுமா, ஃபிக்ஸட் அசட்டில் போடணுமா, கரண்ட் அசட்டில் போடணுமா, அப்படி நம்ம பண்ணக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அனலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஏஐசிபிஏ டெஃபினேஷனில் கொடுக்கல. ஸோ 1961 ஏஐசிபிஏ கொடுத்த டெஃபினேஷனில் அவங்க வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பற்றின இம்பார்ட்டன்ஸை பற்றி அவங்க பெருசாக மென்ஷன் பண்ணவில்லை.
அடுத்து வர டெஃபினேஷன் வந்து அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன். அவங்க வந்து 1966 வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதில் வந்து அக்கௌண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு பர்மிட் இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் பை தி யூசர் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அக்கௌண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் to permit informed judgment and decisions by the users of accounts. ஸோ எல்லா இடங்கள்லையுமே அவங்க அக்கௌண்டிங்கோட பர்பஸ் அப்படின்னு சொல்கிறதே வந்து டு லெட் த பர்சன் டு டேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் அல்லது ரேஷ்னல் டெசிஷன். ஆக்சுவலாக இந்த ரேஷ்னல் டெசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா டேக்கிங் டெசிஷன் வித் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அதை தான் வந்து நம்ம ரேஷ்னல் டெசிஷன். ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரேஷ்னல் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்கௌண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு பர்மிட் இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் பை தி யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அடுத்து வர டெஃபினேஷன் வந்து 1970 அக்கௌண்டிங் பிரின்சிபல் போர்ட் ஆஃப் AICPA கொடுத்த டெஃபினேஷன். அக்கௌண்டிங் இஸ் தி ஃபங்க்ஷன் to provide the quantitative information primarily of financial nature about economic entities that is needed to be useful in making economic decisions. ஸோ எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிறது purpose of accounting அப்படிங்கிறது to enable the users to take informed decisions அல்லது informed judgment அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ the function of accounting is to provide the quantitative information. ஸோ qualitative information இதில் வராது. Quantitative information primarily of financial nature about economic entities that is needed to be useful in making economic decisions. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர்ஆஃப் டு த பர்சன்ஸ் interested in such information. இதுதான் அக்கௌண்டிங்கோட டெஃபினேஷன். நீங்கள் எல்லாம் +2 படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அக்கௌண்டிங் மே பி டிஃபைன்ட் as the process of recording, classifying, summarizing, analyzing and interpreting the financial transactions and communicating the results thereof to the person interested in such information. யாரோ ஒருத்தருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதில்லை, person interested in such information. ஓகேங்களா? ஸோ அப்போ அக்கௌண்டிங் அப்படிங்கிறதோட பேஸே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங்கில் வருது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து அக்கௌண்டிங்கோட டெஃபினேஷன், மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஜென்ரேட்டிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஜென்ரேட்டிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் தான் இப்போ 6 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன 6 ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம்? ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். தீஸ் 6 ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் த அக்கௌண்டிங். இது வந்து ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் வந்து. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ யாரெல்லாம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன? த இன்புட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் விச் இஸ் மெஷர்ட் இன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ். முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது போகணும். ஓகேங்களா? இதில் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ்டு என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால மற்ற எல்லா ப்ராசஸையுமே சிஸ்டம், கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துக்கும். நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா த அதர் ஸ்டேஜஸ் ஆஃப் த அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஹேஸ் பீன் டேக்கன் கேர் ஆஃப் சிஸ்டம்ஸ். அதாவது வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸில் தான் நம்ம அக்கௌண்டிங் ஃபீட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி கரெக்டாக போட தெரிஞ்சிருச்சுன்னா, அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஈவெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டும் தப்பாக தான் ஆகும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய க்ரூஷியல் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்டு அண்ட் ரெக்கார்டிங். இந்த 2 விஷயம்தான் வந்து இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஹியூமன். மற்ற ப்ராசஸ் எல்லாமே சிஸ்டம் பார்த்துக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது நம்ம எல்லாமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ ஜென்ரேட்டிங்கில் என்னென்ன ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கோங்க? ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். ஸோ ரெக்கார்டிங் வந்து நம்ம பேசிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஓகேங்களா? அடுத்து புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நம்ம சொன்ன ப்ரொசீஜரல் ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு 2 ப்ரொசீஜரல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் generating financial information along with the preparation of trial balance are covered under bookkeeping, while the preparation of financial statement and its analysis, interpretation and also its communication to the various users are considered as accounting stages. ஸோ இந்த ப்ரொசீஜரில் மொத்தமாக நம்ம எத்தனை ஸ்டேஜஸ் சொன்னோம்? 6 ஸ்டேஜஸ் சொன்னோமா? அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங். மூணாவதாக சொன்னது சம்மரைசிங். அந்த சம்மரைசிங்கில் என்னென்ன வருதுன்னா ட்ரையல் பேலன்ஸும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வருது. அப்போ அதில் வந்து அந்த ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதில் வந்துடுது, புக் கீப்பிங்கில் வந்துடுது. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அக்கௌண்டிங், தட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அனலைசிங், இன்டர்பிரட்டிங், கம்யூனிகேட்டிங், இது எல்லாமே எங்கே வருது? அக்கௌண்டிங் ஸ்டேஜஸில் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். அடுத்து பார்க்குறது யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டர்னல் யூசர்ஸு, இன்னொருத்தவங்க எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு வரும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனியில் நடக்கிற எல்லா விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து டெசிஷன் மேக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால, அதாவது க்ரூஷியல் டெசிஷன் மேக்கர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு தான். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் இன் நீட் ஆஃப் த என்டையர் இன்ஃபர்மேஷன். பட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து ஒருத்தர் லெண்டர்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியணும்? நம்ம வாங்கின கடனை கட்டுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதே வந்து கிரெடிட்டர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க கிரெடிட் சப்ளை பண்ணலாமா வேண்டாமா, நம்மளோட கிரெடிட் வர்த்தினஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும்? அந்த கம்பெனி லாங் டேர்முக்கு ரன் ஆகுமா, இந்த கம்பெனியை நம்பி நம்ம வந்து லாங் டேர்முக்கு இருக்க முடியுமா, இல்லை வேறு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் அவருக்கு தெரியணும். கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரியணும்? நம்ம கரெக்டான இன்கம்க்கு டேக்ஸ் கட்டியிருக்கோமா இல்லையா, நம்மளோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட எக்கனாமிக் அனாலிசிஸ் பர்பஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியணும். முக்கியமாக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட்டு கரெக்டாக கட்டியிருக்கோமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். அதே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன தெரியணும்? இந்த கம்பெனியில் நம்ம ஷேர் வச்சுக்கலாமா, இல்லை இந்த கம்பெனியோட ஷேரை நம்ம விற்றுடலாமா, இல்லை ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கலாமா வேண்டாமாங்கிற டெசிஷன் மேக்கிங்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும். அப்போது ஒவ்வொருத்தருமே, அதாவது எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் டெசிஷன் மேக்கிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். பட் இன்டர்னல் யூசர்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிஸ்னஸ் தெரியணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை பற்றின கம்ப்ளீட் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத அவங்க டேக் கேர் பண்ணிக்க முடியும். ஸோ அக்கௌண்டிங் வந்து we are considering it as an art of presenting information. ஸோ யாருக்கெல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷன் ரெக்குயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அக்கௌண்டிங்கை நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ we are considering accounting as an art of presenting information to the users. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் டேட்டா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிலையபிலிட்டி என்ஷூர் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறீங்க, அந்த டேட்டாவில் சில மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அதோட யூஸருக்கு அதோட ரிலையபிலிட்டி பற்றி ஒரு டவுட் வரும். ஸோ இது நம்பலாமா வேண்டாமா, பொய் கணக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் டேட்டா வந்து ரிலையபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ அப்போ அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது 100% கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணணும். பைசா சுத்தமாக நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். சில விஷயங்களை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலை அப்படிங்கும்போதே நமக்கு டென்ஷன் ஆகுது.
பட் அதே வந்து நம்ம ஒரு யூசருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து ஒரு மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, இல்லை ஒரு டேட்டா டேலி ஆகாத ஒரு டேட்டா வந்து எடுத்து ஒருத்தட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அக்கௌண்டிங்கை பற்றினா ஒரு ரிலையபிலிட்டியில் டவுட் வரும். ஸோ அப்போ அந்த ரிலையபிலிட்டியை என்ஷூர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டிங்கை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய பர்சன், தட் இஸ் அக்கௌண்டண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா அந்த யூசருக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரிலையபிள் டேட்டாவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அக்யூரேட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது பண்ணால் தான் அந்த டேட்டா வந்து ரிலையபிளாக இருக்கும். அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னு வரும்போது ரிலையபிளாக இருக்காது. பர்பஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இன்டர்னல் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும். பட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸுக்கு அவங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்களோ அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஆஸ் அ சோஷியல் சயின்ஸ். இந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நேச்சரில் தான் அது இருந்ததா இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து 12th செஞ்சுரியில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ இந்த 12th செஞ்சுரிக்கு முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா வந்து ஈஜிப்டியனு பேபிலியோனியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வேறு மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ த அக்கௌண்டிங் ஃபைன்ஸ் இட்ஸ் ரூட்ஸ் ஆஸ் early as around 4000 BC where Egyptians used some form of accounting for their treasuries. ஈஜிப்டியன் வந்து 4000 BCலே வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ரெஷரியோட அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பட் இன்றைக்கி இருந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்ததா அப்படிங்கிறதுனா இல்லை அல்லது தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்போ த இன்சார்ஜ் ஆஃப் ட்ரெஷரிஸ் ஹேட் டு சென்ட் டே வைஸ் ரிப்போர்ட்ஸ் டு தேர் சுப்பீரியர்ஸ் நோன் ஆஸ் வாசியர்ஸ் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் வேர் சென்ட் டு கிங்ஸ். இப்போ வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈஜிப்டியன் வந்து டே டு டே ரிப்போர்ட்டை வந்து வாசியருக்கும் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட்டை கிங்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து பேபிலோனியாங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஈராக். அவங்க விச் இஸ் நோன் ஆஸ் a city of commerce used accounting for business to identify the losses that took place due to frauds and the lack of efficiency. ஓகேங்களா? Babylonia, known as city of commerce, used accounting for business to identify the losses that took place due to frauds and lack of efficiency. ஓகேங்களா? ஸோ இதோட யூசேஜ் அப்படிங்கிறது வந்து 4000 BCலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. க்ரீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெஷரியில் அவங்களோட ரெசிப்ட் என்ன, பேமெண்ட் என்ன, பேலன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெமோராண்டம் டே புக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரெக்கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 BCலேருந்து 400 AD வரைக்குமே இருக்குது. சைனா யூஸ்டு சொஃபிஸ்டிகேட்டட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அக்கௌண்டிங் ஆஸ் early as 2000 BC. நம்ம வந்து அர்த்தசாஸ்திராவில் அக்கௌண்டிங்கை பற்றின ஒரு பேஸ் இருக்குது. அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா குட் பி ட்ரேஸ்டு பேக் டு எ பீரியட் வேர் கௌட்டில்யா எ மினிஸ்டர் ஆஃப் சந்திரகுப்தா கிங்டம். அவர் வந்து அவரோட அர்த்தசாஸ்திரா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திராவில் எடுத்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிற எல்லா சப்ஜெக்டோட பேஸுமே இருக்கும். எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், எல்லாத்தோட பேஸுமே வந்து நம்ம அர்த்தசாஸ்திராவில் படிக்க முடியும். லூக்கா பாசியோலி. ஸோ லூக்கா பாசியோலி ப்ரொபவுண்டட் தி டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஆக்சுவலாக அவர் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமாக அவர் ஐடென்டிஃபைலாம் பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா வெனீஸில் இருக்கக்கூடிய மர்ச்சன்ட்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அக்கௌண்டிங் சிஸ்டமை ஒரு புக் ஃபார்மெட்டில் அவர் வந்து கொடுக்குறாரு. யார்? லூக்கா பாசியோலி. ஸோ அது வந்து நமக்கு 14th செஞ்சுரியில் தான் வந்து அந்த விஷயம் நடக்குது. 12th செஞ்சுரியில் டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் வந்துருச்சு. பட் 14th செஞ்சுரியில் தான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை லூக்கா பாசியோலி வந்து ப்ரொபவுண்ட் பண்ணுறாரு. ப்ரொபவுண்டன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவர் இருந்த ஒரு சிஸ்டமை ஒரு புக் ஃபார்மெட்டில் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து ப்ரொபவுண்டட் அப்படின்னு சொல்கிறோம். லூக்கா பாசியோலி எ ஃப்ரான்சிசியன் ஃப்ரையர், ஹீ இஸ் பிலாங்கிங் டு எ மர்ச்சன்ட் கிளாஸ். He written a book named as Summa di Arithmetica Geometria Proportion at Proportionality. That is review of arithmetic and geometric proportions in Venice. இந்த புக் வந்தது 1494. That is the first book on double entry bookkeeping. ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து நாலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் புக் கீப்பிங் பற்றி அவர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ஸோ அதுலேயுமே அவர் வந்து அந்த டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் அப்படின்னா டெபேர் அப்படிங்கிற இட்டாலியன் டெர்மினாலஜி, கிரெடிட் அப்படிங்கிறது கிரெடேயர் அப்படிங்கிற இட்டாலியன் டெர்மினாலஜியிலேருந்து தான் அந்த டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டெபிட் கம்ஸ் ஃப்ரம் இட்டாலியன் டெபிட்டோ விச் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் டெபிட்டா அண்ட் டெபியோ விச் மீன்ஸ் owed to the proprietor. Credit comes from the Italian credito which comes from Latin credo which means trust or belief in the proprietor or owed by the proprietor. ஓகேங்களா? owed to the proprietorனா டெபிட், owed by the proprietor அப்படின்னா கிரெடிட். அதாவது நான் கொடுக்க வேண்டியது இருந்தது, if I am the proprietor of a business, நான் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அது வந்து கிரெடிட். அதே வந்து எனக்கு வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அது வந்து டெபிட். அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அசட்டுனா எனக்கு வர வேண்டியது ஸோ டெபிட்டு, லைபிலிட்டினா நான் கொடுக்க வேண்டியது ஸோ கிரெடிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெபிட் கம்ஸ் ஃப்ரம் த இட்டாலியன் டெபிட்டோ விச் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் டெபிட்டா அண்ட் டெபியோ விச் மீன்ஸ் owed to the proprietor. Credit comes from the Italian credito which comes from Latin credo which means trust or belief in the proprietor or owed by the proprietor. ஸோ அதில் வந்து என்னென்னா எல்லா என்ட்ரிஸுமே வந்து டபுள் என்ட்ரியில் தான் இருக்கணும். அப்போ ஒருத்தர் கிரெடிட்டார் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து டெபிட்டாராக இருக்கணும், ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. ஃபார் எவ்ரி டெபிட்டர் தெர் இஸ் அ கிரெடிட் அப்படிங்கிறது தான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து நமக்கு 14th செஞ்சுரியில் தான் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங். ஆக்சுவலாக அந்த ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது 6th செஞ்சுரியிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்ன, ஸ்டீவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீவார்ட்ஸ்னால் யாருன்னா எ பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி விச் பிலாங்ஸ் டு த அதர்ஸ். ஸோ இந்த ஸ்டீவார்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா யாரோட ப்ராப்பர்ட்டி அவர் மெயின்டைன் பண்ணுறாரோ அவர் வரும்போது அவர்கிட்ட வந்து மொத்தமாக இவ்வளோ ரிசீவபிள் இருக்குது, இவ்வளோ பேபிள் இருக்குது, இந்த 1 year ஆர் ஒரு பர்டிகுலர் பீரியட் எடுத்துகிட்டு இந்த பீரியடில் இவ்வளோ வேல்யூ அடிஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு எஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்டேட்டுக்கு ஒரு கணக்கு போல வச்சுருப்பாங்க. அவர் என்ன சொல்லுவார், மொத்தமாக வரவு செலவு இவ்வளோங்க, இவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ நமக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு அக்கௌண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஏன்னா ஒருத்தர் வந்து லேண்ட்லார்டு வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட பொறுப்பில் அந்த இடத்த கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வந்து ரெஸ்பான்சிபிள் டு த லேண்ட்லார்ட் ஆர் த ஓனர். ஸோ அப்படி தான் வந்து நம்ம அக்கௌண்டிங் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஹவுஸ் ஹோல்டு அவங்க வந்து இந்த ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ போன வருஷம் நம்மக்கிட்ட வந்து என்னெல்லாம் கடன் இருந்தது, என்னெல்லாம் சொத்து இருந்தது, இந்த வருஷம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் கடன் இருக்குது, என்னெல்லாம் சொத்து இருக்குது, அப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம ஏதாவது சேவ் பண்ணியிருக்கோமா இல்லை கடன் அதிகமாக வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்றைக்குமே பல ஹவுஸ் ஹோல்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் ஸ்மால் வெண்டார்ஸு, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸு அவங்க வந்து இந்த ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால வந்து ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு மேன் பவர் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் பேட்டர்னில் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ போன வருஷம் என்னோடய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் என்னோடய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதில் வந்து எனக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத அவங்க மெஷர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 6th செஞ்சுரியிலேருந்து ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் 12th செஞ்சுரியில் தான் டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற டெர்மினாலஜிஸ் வருது. 14th செஞ்சுரியில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அக்கௌண்டிங்கோட க்ரோத் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த அக்கௌண்டிங்கில் நமக்கு வந்து இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது இல்லையா, 19th செஞ்சுரியில் தான் அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஸோ அது பாப்புலர் ஆகும்போது தான் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமும் ரொம்ப பாப்புலர் ஆகுது. அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கு, ரிப்போர்ட்டிங்கு, கம்யூனிகேஷனு இது எல்லாமே எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எவல்யூஷன் ஆஃப் தி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு இந்த அக்கௌண்டிங்கோட எவல்யூஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கு. என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து நம்ம அக்கௌண்டிங் மூலமாக தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டேஜில் தான் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்து நம்ம 2 ரிப்போர்ட் எடுக்கலாம். ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பொசிஷன் ஸ்டேட்மெண்ட்டு. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ப்ராஃபிட்டா லாஸா சர்ப்ளஸா டெஃபிஷிட்டா அப்படிங்கிறது. அதே வந்து பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அசட்ஸு, எவ்வளோ லைபிலிட்டிஸு, எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட எவல்யூஷனில் பார்க்குறோம். ஸோ லாங் டேர்மாக என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நவ் வி ஆர் கன்சிடரிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆஸ் அ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஏன் இதை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோன்னா
இன்வெஸ்டர்ஸ் வெளியிலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சில டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது வருது. அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ப்ரெசன்டேஷனாக நம்ம கொடுக்கும்போது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் எவல்யூட்டட் ஆஸ் அ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஒரு கம்பெனியோட ஷேர் நம்ம வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பிஎன்எல் பார்க்குறோம், பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம், அவங்களோட நெட்ஒர்க் என்னென்னு பார்த்துட்டு தான் வந்து அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரேஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் ஃபேஸில், ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங், செகண்ட் ஃபேஸில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அண்ட் தேர்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஏன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தேர்ட் ஃபேஸுங்கிறது ஆல்மோஸ்ட் 20th செஞ்சுரியில் தான் வந்து அது டெவலப்பே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் லேட் 20th செஞ்சுரிஸ் 1950ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட எவல்யூஷன் அப்படிங்கிறது வருது. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வாஸ் ஜென்ரேட்டட் டு எய்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் இன் பர்டிகுலர். ஸோ அப்போ குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டெசிஷனுக்கு அக்கௌண்டிங் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்காக வந்து எவல்யூஷன் ஆகுது. அடுத்து வர்றது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்ப்போம். பட் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. என்விரான்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம கம்பெனியை லாங் டேர்முக்கு ரன் பண்ண முடியறதில்ல. அப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்டிங் எவல்யூஷன் ஆகுது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுனா இப்போ ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு காலேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலேஜ் அங்கே வந்ததுனால என்னெல்லாம் சோஷியல் பெனிஃபிட்டு, என்னெல்லாம் சோஷியல் காஸ்ட்டு. ஒரு ஊரில் காலேஜ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக என்ன ஆகும், வீட்டு வாடகையெல்லாம் அதிகமாகும், காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகும். அது வந்து சோஷியல் காஸ்ட்டு. அது போக அந்த காலேஜோட பொல்யூஷன்னா காலேஜ்னால் பொல்யூஷன் ஒன்று அவங்க ஒன்றும் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதில்ல. பட் அவங்களோட வேஸ்ட்டு டெப்ரிஸு அதெல்லாம் அவங்க எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த ஊர்லேயே தான் அவங்க ரிமூவ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் அவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பொல்யூஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் காஸ்ட்டு. சோஷியல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கான பெனிஃபிட்டு. ஸோ அப்போ ஒரு ஆர்கனைசேஷனால் வரக்கூடிய சோஷியல் காஸ்ட் என்ன, சோஷியல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். அதுவும் இன்றைக்கி வந்து பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங்காக தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டுமே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை பார்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவு த அக்கௌண்டிங் ஹேஸ் எவல்யூட்டட் அஸ் அ சோஷியல் சயின்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேன்கைண்டுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, எது வேணும், எது வேணாம் அப்படிங்கிறத கொடுக்குற அளவுக்கு வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கிறதுனால அக்கௌண்டிங் ஹேஸ் பின் எவல்யூட்டட் அஸ் அ சோஷியல் சயின்ஸ். அவ்வளோதான். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங்கை நம்ம வந்து எடுத்திருக்கோம்.